மன்னிப்பு கேட்டு வரட்டும். பொதுச் செயலாளரிடத்துல நாங்களும் பேசுகிறோம். நாங்க எஸ்ஐஆர் எடுக்கல, ஆனா கால அவகாசம் கொடுக்காம பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் நடத்துவதே 14 நாளில். தேர்தல் நடத்துகிற நாட்கள் வெறும் 14 நாள் தான். வேட்பாளருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு, வாக்காளர்களை சந்திப்பதற்கு, களத்திலே நிற்பதற்கு வழங்கப்படுகிற நாட்களே 14 நாள் தான். 14 நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து இந்தியா முழுக்க முடிந்து விடுகிறது. தேர்தலை நடத்தவே 14 நாள் போதும் என்கிற நிலை இருக்கிற பொழுது, இது இன்றைக்கு நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கி இருக்கிற இந்த பணி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் முடிய போகிறது. இது எப்படி பத்தல? இன்னைக்கு காவலர் குடியிருப்பிலேயே ஒரு கொடூரமான ஒரு கொலை, இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இது காவலர் குடியிருப்பு என்பது மட்டும் இல்ல, காவலரே கொல்லப்படுகிறார். எங்க ஊர் தம்பி தலைஞாயிறுல பிறந்தவர், திருச்சியில வேலை பார்த்து, கரூர்ல வேலை பார்த்தார். அங்க அவரை ஆடு திருடியவர்களை விரட்டிட்டு போகும்போது அவன் வெட்டிட்டாங்க. அதெல்லாம் இது புரிதல்ல. இது தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒன்று. பாஜகவை வீழ்த்தணும், நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம், ஆனா எங்களுக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்கு, நாங்க இரட்டை இலக்கத்துல தேர்தல்ல சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ இது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய பொலிட் பீரோவினுடைய முடிவாக இருக்கலாம். அது அவர்களுடைய கருத்தை நாங்கள் கருத்து சொல்வதற்கு இல்லை. திமுகவோட 75வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பேச பேச துணை முதலமைச்சர் கண்ணீர் வடிச்சிருக்காரு. மகன் தந்தை காற்றும் கடமை அப்படின்றத திருக்குறளை அடிக்கல் காட்டி பேசியிருக்காரு. துணை முதலமைச்சரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டே எழுதிருக்கலாம். டிடிவி கூட அந்த வாக்காளர் பட்டியல், இந்த பட்டியல் அந்த படிவத்தை திருத்து எழுதுறதுல கிராம மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், எனக்கே சிரமமா இருக்கு, அது கிராமத்துல கொடுத்தா உடனே அவங்க எழுதி கொடுக்க முடியுமா, அதுல அப்படிப்பட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாக்கு சேர்க்கை விண்ணப்பம் வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக வழங்கப்படுகிறது, வார வாரம் வழங்கப்படுகிறது. அந்த விண்ணப்பத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக 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 எளிமையான அற்புதமான ஒரு விண்ணப்பம். என்ன என்று கேட்பீர்கள்? அந்த விண்ணப்பத்தின் தலைப்பிலேயே உங்களுடைய பிஎல்ஓ யாரு, அவங்களுடைய செல் நம்பர் என்ன, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கிறதா அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சந்தேகம் இருந்தால் அவங்க வச்சு தீர்த்துக்கலாம் என்பதற்காக பிஎல்ஓடைய பெயரும் அவருடைய நம்பரும் அதில் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று. அடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் ஒரே விதமான விண்ணப்பம் இல்லை. பாத்தீங்களா? என்னுடைய புகைப்படம் அதுல இருக்கிறது. செந்திலுக்கு வழங்குற போது அவருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது. பவுன்ராஜ் அவர்களுக்கு வழங்குற போது அவருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது. என்னுடைய முகவரி மொத்த விவரமும் நான் முன்பே வாக்காளர் என்றால் அதில் இருக்கிறது. புதிய வாக்காளர்களுக்குத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, சான்றிதழ் தேவையை தவிர 41 வயதை நிரம்பியவர்களுக்கு 2002 வாக்கு பட்டியலில் அவருடைய பெயர் இருக்குமானால் எதையும் தேட வேண்டாம், அனைத்தையும் கேட்கப்பட்டிருக்கிற இடத்தில் பூர்த்தி செய்தால் போதும், கையொப்பம் விட்டால் போதும். இதுல என்ன ஆச்சரியம்? இது என்ன கஷ்டம்? இதுல என்ன சிரமம்? இது என்ன புரியாம இருக்கிறது? ஆனா இப்படி புரியவில்லை என்று சொல்லுவதும், கடினம் என்று சொல்லுவதும் வினோதமாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிரிஞ்சு போனவங்க, நீக்கப்பட்டவங்க தேர்வு சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? மன்னிப்பு கேட்டு வரட்டும். பொதுச் செயலாளரிடத்துல நாங்களும் பேசுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.